IQ Max Hub மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வகுப்பில் நம்ம வேறொரு சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்ப்போம். முதல்ல ஒரு 5 வெர்ப் எடுத்துக்குவோம். படிக்கிறேன், எழுதுகிறேன், உட்காருகிறேன், நடக்கிறேன், தூங்குகிறேன். அதே மாதிரி ஒரு 17 வார்த்தைகள் எடுத்துக்குவோம். இந்த 5 வெர்பும் உங்களுக்கு அந்த PDF ஃபைலில் இருக்குது. இப்போ படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்னது, படுன்னு இருக்கா, அதை நாம் என்ன செய்யலாம், படுத்தா, படுத்தே, படுத்தி அப்படின்னு போட்டுக்குவோம். அதே மாதிரி எழுதுங்கிறது இருக்கா, லிக், அது என்ன செய்வோம்னா லிக்தா, லிக்தே, லிக்தின்னு போட்டுக்குவோம். அதே மாதிரி நடங்கிறது பாருங்க, சல்னு இருக்கும், சல்தா, சல்தே, சல்தி. அதே மாதிரி உட்காருங்கிறது பாருங்க, பைட்னு இருக்கும், பைட்தா, பைட்தே, பைட்தி. அதே மாதிரி தூங்குங்கிறது பாருங்க, சோன்னு இருக்கும், சோத்தா, சோத்தே, சோத்தி. இப்போ இந்த ஒரு 5 வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த 5 வார்த்தைகளும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ அந்த வார்த்தைகள்ங்கிற ஃபைலில் பாருங்க, எது எதுன்னா இப்போ புத்தகம் வச்சுக்குவோம், கிதாப், புத்தகம், கிதாப். பாடம், பாட், பாட். செய்தித்தாள், அக்பார், அக்பார். கடிதம், சிட்டி, சிட்டி. கதை, கஹானி, கஹானி. கவிதை, கவிதா, கவிதா. நாற்காலி மீது, குர்சி பர், குர்சி பர். தரையின் மீது, ஜமீன் பர், ஜமீன் பர். பெஞ்ச் மீது, பலங் பர், பலங் பர். அறையில், கம்ரே மே, கம்ரே மே. படுக்கையில், பிஸ்தர் மே, பிஸ்தர் மே. உள்ளே, அந்தர், அந்தர். வெளியே, பாஹர், பாஹர். தோட்டத்தில், பகீச்சே மே, பகீச்சே மே. மைதானத்தில், மைதான் மே, மைதான் மே. வராண்டாவில், தாழ்வாரத்தில், பராமதே மே, பராமதே மே. இங்கே உங்களுக்கு சொன்ன இந்த 5 வினை சொற்களையும் நான் சொன்ன இந்த ஒரு 15-16 வார்த்தைகளையும் வச்சுக்கிட்டு நான்ங்கிற ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்குவோம். ஒரு ஆண் சொல்கிற மாதிரி, ஒரு பெண் சொல்கிற மாதிரி, இந்த ரெண்டும் கலந்து நாம் எந்த மாதிரியாக எத்தனை வாக்கியங்கள் உருவாக்கலாம்ங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் புத்தகம் படிக்கிறேன். இப்போது உங்களுக்கு நான் இது இங்கிலீஷ்லலாம் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு இங்கிலீஷ்லலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா தமிழ் மீனிங், தமிழில் இருக்கிற வாக்கியங்கள், அதற்கு ஹிந்தி வாக்கியம், அதனுடைய தமிழ் ப்ரொனன்சியேஷன், தமிழில் ப்ரொனன்சியேஷன், அவ்வளோதான். இந்த 3 தான் ஒரு ஆண் ஒரு பெண் சொல்கிற மாதிரி. சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் நான் தான். நான் புத்தகம் படிக்கிறேன். மை கிதாப் பढ़ता हूँ, மை கிதாப் பढ़ता हूँ. அதே பெண் சொல்லும்போது நான் புத்தகம் படிக்கிறேன், மை கிதாப்
पढ़ती हूँ मैं किताब पढ़ती हूँ நான் பாடம் படிக்கிறேன் मैं पाठ पढ़ता हूँ मैं पाठ पढ़ता हूँ இதே பெண்ணுக்கு मैं पाठ पढ़ती हूँ मैं पाठ पढ़ती हूँ நான் செய்தித்தாள் படிக்கிறேன் मैं अखबार पढ़ता हूँ मैं अखबार पढ़ता हूँ இதே பெண்ணுக்கு मैं अखबार पढ़ती हूँ मैं अखबार पढ़ती हूँ ஒரு ஆண் சொல்றார் நான் கடிதம் எழுதுகிறேன் मैं चिट्ठी लिखता हूँ मैं चिट्ठी लिखता हूँ இதே ஒரு பெண் சொல்லும்போது मैं चिट्ठी लिखती हूँ मैं चिट्ठी लिखती हूँ நான் கவிதை எழுதுகிறேன் ஆண் சொல்லும்போது मैं कविता लिखता हूँ मैं कविता लिखता हूँ இதே ஒரு பெண் சொல்லும்போது मैं कविता लिखती हूँ मैं कविता लिखती हूँ நான் கதை எழுதுகிறேன் ஒரு ஆண் சொல்லும்போது मैं कहानी लिखता हूँ मैं कहानी लिखता हूँ இதே ஒரு பெண் சொல்லும்போது मैं कहानी लिखती हूँ मैं कहानी लिखती हूँ நான் நாற்காலி மீது உட்காருகிறேன் ஆண் சொல்லும்போது मैं कुर्सी पर बैठता हूँ मैं कुर्सी पर बैठता हूँ இதே பெண் சொல்லும்போது मैं कुर्सी पर बैठती हूँ मैं कुर्सी पर बैठती हूँ நான் தரை மீது உட்காருகிறேன் இது ஆண் சொல்லும்போது मैं जमीन पर बैठता हूँ मैं जमीन पर बैठता हूँ இதே ஒரு பெண் சொல்லும்போது जमीन पर बैठती हूँ मैं जमीन पर बैठती हूँ நான் பெஞ்ச் மீது உட்காருகிறேன் ஒரு ஆண் சொல்லும்போது मैं पलंग पर बैठता हूँ அல்லது பெஞ்ச் பர்னு கூட சொல்லலாம் मैं बेंच पर बैठता हूँ मैं बेंच पर बैठता हूँ இதே ஒரு பெண் சொல்லும்போது मैं बेंच पर बैठती हूँ मैं बेंच पर बैठती हूँ நான் தாழ்வாரத்தில் நடக்கிறேன் ஆண் சொல்லும்போது मैं बरामदे में चलता हूँ मैं बरामदे में चलता हूँ இதே பெண் சொல்லும்போது मैं बरामदे में चलती हूँ मैं बरामदे में चलती हूँ நான் மைதானத்தில் நடக்கிறேன் ஆண் சொல்லும்போது मैं मैदान में चलता हूँ मैं मैदान में चलता हूँ இதே ஒரு பெண் சொல்லும்போது मैं मैदान में चलती हूँ मैं मैदान में चलती हूँ நான் தோட்டத்தில் நடக்கிறேன் ஒரு ஆண் சொல்லும்போது मैं बगीचे में चलता हूँ मैं बगीचे में चलता हूँ இதே ஒரு பெண் சொல்லும்போது
मैं बगीचे में चलती हूँ. मैं बगीचे में चलती हूँ. நான் வெளியில் நடக்கிறேன். ஆண் சொல்லும்போது मैं बाहर चलता हूँ. मैं बाहर चलता हूँ. இது ஒரு பெண் சொல்லும்போது मैं बाहर चलती हूँ. मैं बाहर चलती हूँ. நான் அறையில் தூங்குகிறேன். ஆண் சொல்லும்போது मैं कमरे में सोता हूँ. मैं कमरे में सोता हूँ. இதே ஒரு பெண் சொல்லும்போது मैं कमरे में सोती हूँ. मैं कमरे में सोती हूँ. நான் படுக்கையில் தூங்குகிறேன். ஆண் சொல்லும்போது मैं बिस्तर पर सोता हूँ. मैं बिस्तर पर सोता हूँ. இதே ஒரு பெண் சொல்லும்போது मैं बिस्तर पर सोती हूँ. मैं बिस्तर पर सोती हूँ. நான் உள்ளே தூங்குகிறேன். ஒரு ஆண் சொல்லும்போது मैं अंदर सोता हूँ. मैं अंदर सोता हूँ. இதே ஒரு பெண் சொல்லும்போது मैं अंदर सोती हूँ. मैं अंदर सोती हूँ. இப்போ இது வரைக்கும் என்ன செஞ்சோம்னா மைங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 16 வார்த்தைகளை 5 வெர்போட சேர்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 80 வாக்கியங்கள். இதே ஆண் பாலுக்கு 80, பெண் பாலுக்கு 80, கிட்டத்தட்ட 160. இதை தவிர இப்போ நாம் என்ன செய்யலாம்? மைங்கிறத தவிர்த்து ஹம் சொல்லலாம், தூ சொல்லலாம், தும் சொல்லலாம், எக்ஸ் சொல்லலாம், வக் சொல்லலாம், ஏ சொல்லலாம், வே சொல்லலாம். அங்கங்கே சின்ன சின்ன மாற்றங்கள். இதையெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஹிந்தி உங்களுக்கு வரும். நான் ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு தான் வரும். அதனால் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாம் அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்திற்கு போவோம். நம்ம சேனலை பார்க்குற எல்லா வியூவர்ஸும் அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி.